அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ வரைக்கும் நம்ம 1.7.2 சோசியலிஸ்டிக் எக்கனாமி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் 1.7.3 மிக்ஸ்டு எக்கனாமியை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த எக்கனாமிக் சிஸ்டமையும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பியூர் பிளானட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தான் வந்து கம்யூனிசம் அல்லது சோசியலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இருக்குல்ல, அதுதான் இதை தான் நம்ம வந்து இன்னமும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடதுசாரி வலதுசாரின்றதை கூட இதில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடது பக்கம் இருக்கிறது இல்லையா, இது வந்து லெஃப்ட் விங், அதாவது அந்த பியூர் எக்கனாமியில் வந்துட்டு இடதுசாரி, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து வலதுசாரின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மிக்ஸ்டு எக்கனாமி. அதாவது இதில் கொஞ்சம் இதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இருக்கும், இதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இருக்கும். ரெண்டையுமே கலந்து போட்டு தான் மிக்ஸ்டு எக்கனாமின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்போ இது கீழே வந்து சில கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னிய மிக்ஸ்டு எக்கனாமி சிஸ்டம் போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டர்ஸ் கோ எக்ஸிஸ்ட் அண்டு ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னென்னா இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி பார்த்துருக்கோம், சோசியலிஸ்டிக் எக்கனாமி பார்த்துருக்கோம். கேபிட்டலிசமில் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும் எல்லாமே, சோசியலிசமில் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கும். ஆனால் இந்த மிக்ஸ்டு எக்கனாமியில் ப்ரைவேட் கம்பெனியும் இருக்கும், கவர்மெண்ட் கம்பெனியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியல். அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இட் டென்ஸ் டு எலிமினேட் தி ஈவில்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்டு சோசியலிசம். கேபிட்டலிசம்லேயும் சோசியலிசம்லேயும் என்னென்ன தீமைகள்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்காக, அதை எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மிக்ஸ்டு எக்கனாமி வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக்ஸ்டு எக்கனாமிக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ட்ரி தான், இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி தான். இன் தீஸ் எக்கனாமிஸ் ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த கவர்மெண்ட்ஸ். இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பிரேசில் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. சொன்னேன் இல்லையா, இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி கண்ட்ரி. இந்த எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ்டு எக்கனாமியோடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன்டு பை போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். சொன்னேன் ஆல்ரெடி, இந்த இடத்துல வந்து ப்ரைவேட்ன்றது வந்து தனியார் நிறுவனங்கள், பப்ளிக் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டு. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸு, அப்புறம் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை உற்பத்தி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் பாதி, ப்ரைவேட் பாதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிடுவாங்க. ஓகே, பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஹாவ் த ரைட் டு பர்ச்சேஸ், யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் தயர் ரிசோர்ஸஸ். அப்போ இந்த மிக்ஸ்டு எக்கனாமியில் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறதுக்கோ வந்துட்டு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டர்ஸ். இன் ஏ மிக்ஸ்டு எக்கனாமி both private and public sectors coexist. Private industries undertake activities primarily for profit. அதாவது ப்ரைவேட் கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க லாப நோக்கத்தில் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்துட்டு பப்ளிக் செக்டர் ஃபிர்ம்ஸ் ஆர் ஓன்டு பை தி கவர்மெண்ட்ஸ் வித் ஏ வியூ டு மேக்ஸிமைஸ் சோசியல் வெல்ஃபேர். அதாவது ப்ரைவேட் கம்பெனிக்காரவங்க வந்து அவங்களுடைய சொந்த சுய லாபத்துக்காக மட்டுமே வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து, அதாவது இந்த இடத்துல பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீயும் வேலை பார்க்கலாம் நானும் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் எங்கள் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ் கண்ட்ரியில். ஓகே, எக்கனாமிக் பிளானிங் இது என்னன்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ஸ் தி எக்கனாமிக் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னா யாருன்னா கவர்மெண்ட் தான். இந்த இடத்துல பிளானிங் கமிஷன்னே இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். அப்போ அவங்க தான் வந்துட்டு ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு வருஷத்தில் என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த எக்கனாமிக் பிளானிங் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களே, அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நேஷனல் பிளான்ஸ் ஆர் ட்ரான் அப் பை தி கவர்மெண்ட் அண்டு போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டர்ஸ் அபைடு. அதாவது அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, பட்ஜெட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கலாம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு நாட்டோடைய ஒரு வருஷத்துக்கான அந்த பிளான் இருக்குல்ல, என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து திட்டங்களை வந்து உருவாக்குறது வந்து கவர்மெண்ட் தான். அதை ப்ரைவேட் கம்பெனிக்காரனும் ஃபாலோ பண்ணணும், பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் கம்பெனிக்காரனும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அடுத்து வந்துட்டு இன் ஜெனரல் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமி ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த அப்ஜெக்டிவ்ஸ் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் டார்கெட்ஸ் லெட் டவுன் இன் தி பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமினா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்னு. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர் 3 செக்டர் இருக்குது. அதில் எல்லா செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸுமே வந்துட்டு இவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்களோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். அதாவது என்ன பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணணும், யாருக்காக உற்பத்தி பண்ணணும், அப்புறம் வந்துட்டு எப்படி அதை வந்து உற்பத்தி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அண்டு ஹவு டு டிஸ்ட்ரிபியூட், அதை வந்து உற்பத்தி பண்ண பொருளை எப்படி வந்து விநியோகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் மெக்கானிசம் மூலியமாகவும் பண்ணுவாங்க, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் மூலியமாகவும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் மெக்கானிசம்னா அந்த கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியில் என்ன நடக்குதோ அது. ஸோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அப்படின்னா நம்ம சோசியலிஸ்டிக் கண்ட்ரியில் நடக்குது. அப்போ ஒரு பொருளை எப்படி உற்பத்தி பண்ணணும், என்ன பொருளை உற்பத்தி பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிக்காரனும் முடிவு பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கம்பெனி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஃப்ரீடம் அண்டு கண்ட்ரோல். தோ ப்ரைவேட் ஹேஸ் ஃப்ரீடம் டு ஓன் ரிசோர்ஸஸ், ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சேம், த ஓவரால் கண்ட்ரோல் ஆன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட் வித் தி கவர்மெண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியும் இந்த இடத்துல வந்துட்டு வளங்களை பயன்படுத்த முடியும், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற முடியும், அதை வச்சு நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ண முடியும், விற்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தான் அவங்க ப்ரைவேட் கம்பெனிக்காரங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருந்தாலும் அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உனக்கு வந்து லிமிட்டடு இது தான் கொடுத்துருக்கேன் அதாவது நான் தான் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குன்னா உனக்கு வந்து சில ஃப்ரீடம் வந்து இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணிக்கிறலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறதா நீ பண்ணியாகணும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு மரங்களை வெட்டுவாங்க. ஏதோ ஒரு சில கம்பெனிக்கு வந்து மரங்கள் தேவைப்படும், ஏதோ வுட் ஃபேக்ட்ரிக்கு வந்து மரங்கள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து மரங்களை வந்து அதிகமாக வெட்டக்கூடாது. அப்போனா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு நீ இவ்வளோ தான் மரங்கள் வெட்டணும், இவ்வளோ மரங்கள் வெட்டுற அப்படின்னா நீ இந்த இடத்துல இவ்வளோ மரங்கள் நட்டு வைக்கணும், அது வந்து உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அதை தான் இந்த இடத்துல ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனிக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் என்னோடய கண்ட்ரோலில் தான் நீ இருக்கணும் அப்படின்றது தான் இருந்தது. ஓகே, இப்போ வந்து மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி பார்க்கலாம். அதாவது இந்த மிக்ஸ்டு எக்கனாமியோடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது த அட்வான்டேஜ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் தட் இட் ப்ரமோட்ஸ் ரேப்பிட் க்ரோத், தஸ் போத் பப்ளிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டு ப்ரைவேட் நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ் கண்ட்ரியில் வந்துட்டு பொருளாதாரம் வந்து ரொம்ப வேகமாக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ்னால் பப்ளிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டு ப்ரைவேட் நீட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கும் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி ரெண்டுக்குமே வந்துட்டு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல இருக்க அதாவது மிக்ஸ்டு எக்கனாமியில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பொருளாதார வளர்ச்சியை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத். மிக்ஸ்டிசம் ப்ரமோட்ஸ் பேலன்ஸு க்ரோத் ஆஃப் தி எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேலன்ஸு க்ரோத்னா எல்லா செக்டாரையும் மொத்தமாக வளர்த்து விடுறது. நீ இது மட்டும் வளர்ந்துக்கிட்டே போது இது வந்து வளரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி வந்துட்டு எல்லாருக்குமே அதை தான் வந்து பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான வளர்ச்சி இருக்கும். இட் ப்ரமோட்ஸ் பேலன்ஸு க்ரோத் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் விவசாயத்தை வளர்த்து விடுது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதாவது அந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அதையும் வந்து வளர்த்து விடும். அதே மாதிரி ஒரு பக்கம் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா பப்ளிக் கம்பெனி அதாவது அந்த கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களும், அதே சமயத்தில் கேபிட்டல் குட்ஸ் அதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள். அடுத்து வந்துட்டு ரூரல் அண்ட் அர்பன் கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஓவரால் க்ரோத்தாக இருக்கும், எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸான க்ரோத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரைவேட்டு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணுது. அப்போ அவங்களால வந்து வளங்களை வந்துட்டு சரியான ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து அதை வந்து ரொம்ப கொள்ளையடிக்காமல் ஒரு கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. In a mixed economy, the government can ensure proper utilization of resources. The government controls most of the important activities directly and
த ப்ரைவேட் செக்டார் இன்டைரக்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த மிக்ஸ்டு எக்கனாமி கண்ட்ரீஸில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எல்லோரும் வந்து வளங்களை வந்து கரெக்டான விகிதத்தில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது என்னென்னா, அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதை வந்துட்டு மரங்களை காப்பாற்றுறதுக்காக, அதிகமாக வந்து மரத்தை வெட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்குது. அப்போ அது மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் போடுறதுனால ப்ரைவேட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவேன், கரெக்டான அளவில் வந்து அதை யூஸ் பண்ணுவேன், ரொம்ப வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. த கவர்மெண்ட் யூசஸ் ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் லிவிங் இன்கம் டேக்ஸ் டு பிரிங் அபவுட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. இப்போ நான் இன்னொருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற டாக்ஸேஷன் இருக்கும், அதனால் வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் மிக்ஸ்டு எக்கனாமியில். அடுத்து வந்துட்டு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு தி சொசைட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. The government safeguards the interests of the workers and weaker sections by legislating on minimum wages and rationing, establishing fair price shops and formulating social welfare measures அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, மினிமம் வேஜஸ். ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு இந்த அளவாக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகள் இருக்குது. ரேஷன் கடை இருக்கிறதுனால தான் பல பேருக்கு வந்து குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது டெய்லி. ஏன்னா இந்த ஃப்ரீயான அரிசி, கோதுமை, பருப்புலாம் கொடுக்குறாங்க, அல்லது வந்து ரொம்ப குறைவான விலைக்கு. அதனால தான் அது வந்து நியாய விலைக்கடை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், குறைவான விலைக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமு. இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு சொசைட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய கொள்கை என்னென்னா, உணவில்லாமல் யாருமே சாகக்கூடாது அப்படின்றத இந்தியாவுடைய கொள்கை. அதை இன்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேர் ப்ரைஸ் ஷாப் இருக்குது. அதாவது அதை வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நியாய விலை கடை அல்லது ரேஷன் கிடையாது. அதான் அந்த இடத்துல வந்து இந்த 5வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து டிமெரிட்ஸ் பார்த்துலாம். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் த லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர். இப்போ பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. 2 பேருக்கு இடையில் வந்து ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் இருப்பாங்க இந்த மிக்ஸ்டு எக்கனாமியில். அஸ் போத் ஒர்க் வித் டைவர்ஜென்ட் மோட்டிவ்ஸ் இட் கிரியேட்ஸ் மெனி கோஆர்டினேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ ப்ரைவேட் கம்பெனிக்காரவங்க வந்துட்டு முழுக்க எதுக்காக செயல்படுறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட், லாப நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் பண்ணுறதுக்காண்டி செயல்படுறாங்க. இப்போ 2 பேருமே வேறு நோக்கத்துக்காக செயல்படுறதுனால 2 பேருக்கு இடையில் வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பல விஷயங்களில் வந்து ப்ரைவேட் கம்பெனியை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிக்காரனுக்கு வந்து பிடிக்கல. அப்பையும் வந்துட்டு அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். It is expected that both government and private should work with a complementary spirit towards the welfare of the society, but in reality they are competitive in their activities. இப்போ கவர்மெண்ட் பண்ணுற விஷயங்களும் ப்ரைவேட் பண்ணுற விஷயங்களும் அப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு அல்டிமேட் எய்ம் என்னென்னா, மக்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தேவைகளை வந்து தீரணும். அதுதான் வந்து 2 பேரோட எய்மே அதான். ப்ரைவேட் கம்பெனிக்கார ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறானா அப்படின்னா யாருக்காண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறான், கன்சியூமர் வாங்குவாங்க அப்படின்றதுக்காண்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ரேஷன் கடை இது மாதிரியான விஷயங்கள்னால சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, யாருக்காக, மக்களுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போனா அல்டிமேட்டாக பார்த்தோம்னா 2மே வந்துட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்கு தான் வந்து இருக்காங்க. அப்படி தான் இருக்கணும். ஆனால் வந்து ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில் போட்டி தான் நிலவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து inefficiency. Most of the public sector enterprises remain inefficient due to lethargic bureaucracy, red tapeism and lack of motivation. அது ஆல்ரெடி சோசியலிஸ்டிக் இதிலே பார்த்துருந்தோம். மோஸ்ட்லி அந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால அந்த வேலை நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வந்து வேலை நடக்காது, லஞ்சங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். இன் ஏ மிக்ஸ்டு எக்கனாமி the fear of nationalization discourages the private entrepreneurs in their business operations and innovative initiatives அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிறதுக்கு விரும்புவாங்க.
இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க வாங்கிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறவங்க. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக அதை வாங்கிடுவாங்க. அதை தான் வந்து நம்ம நேஷ்னலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேங்க்கெலாம் வந்துட்டு நேஷ்னலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த நேஷ்னலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கிறதுனால நிறையா பேர் வந்துட்டு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிக வருமானம் பார்க்குறதுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வைடனிங் இன்இக்வாலிட்டி, ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் பீப்புள் வைடன்ஸ் தி கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். அதாவது ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ப்ரைவேட் கம்பெனி நிறையா இருக்குது, அவங்களுக்கு தான் அந்த வளங்கள் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் ஓனராக இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா அந்த வழி தலைமுறையாக அவங்களுடைய சொத்துக்கள் வந்து அவங்க மகன் பேரன் இது மாதிரியே போயிட்டே இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் பீப்புள், மக்கள் வந்துட்டு லாப நோக்கத்துக்காக வேலை பார்க்குறது. இதெல்லாம் வந்து எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா இன்இக்வாலிட்டி, சமநிலை இல்லாமல் இருக்குது. அதாவது பணக்காரன் வந்து பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை வந்து ஏழை ஆகிட்டே போகிறாங்க. இது வந்துட்டு இந்த மிக்ஸ்டு எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அல்டிமேட்லி தி இன்இக்வாலிட்டி ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் இன்எஃபிஷியன்சி ஆஃப் சோசியலிசம் ஆர் ஃபவுண்ட் இன் மிக்ஸ்டு எக்கனாமிஸ். அதாவது கேபிட்டலிசமில் ஒரு நல்ல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னது, இன்இக்வாலிட்டி. அதாவது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அந்த பொருளாதார ரீதியாக ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. அது வந்து கேபிட்டலிசமில் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோசியலிசமில் என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுனால இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது எல்லாமே, ஒரு கரெக்டான டக்குன்னு வேலை ஆகாமல் ரொம்ப லேட்டாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து சோசியலிசமில் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ். இந்த 2 டிஸ்அட்வான்டேஜுமே வந்துட்டு மிக்சடு எக்கனாமியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு கம்பேரிசன் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டாக பார்த்த இந்த 3 வீடியோ இருக்கு இல்லையா, இந்த கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமி, இந்த 3ல் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஓவராலாக கிளப் பண்ணி ஒரே ஒரு டேபிளர் காலமாக போட்டிருக்காங்க. இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்காண்டி நான் ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பெனிஃபிட்காக டவுட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறதுக்காக விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.